திருச்சியில் வலைதளம் மூலம் நட்பாகி போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கும்பல் கூண்டோடு பிடிபட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தீவிர போதைப் பொருள் தடுப்பு வேட்டை அமலில் உள்ளது. அதன்படி நேரடியாக மட்டுமின்றி ஆன்லைன் மூலம் விற்பனை செய்பவர்களும் கைதாகி வருகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் கிரைண்டர் என்ற செயலி மூலம் அறிமுகமாகி போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தொட்டிய மற்றும் துவரங்குறிச்சி காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டன. அப்போது கொள்ளிடம் பகுதியில் நடமாடிய 8 பேரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்கள் மணிகண்டன், பாலசுப்பிரமணியன், பிரவீன்குமார், வினோத்குமார், ராமசாமி, பாத்திபராஜ், சுபீர் அகமது என அடையாளம் காணப்பட்டனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் அவர்களிடம் இருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் 21 கிராம், பயன்படுத்தப்படாத ஊசி, தங்கச் செயின், செல்போன்கள், ஜியோ மோடம், சோடியம் குளோரைட், ரொக்கப்பணம் மற்றும் கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் அனைவரும் ஓரினச் சேர்க்கையாளர்களை ஒருங்கிணைக்கும் கிரைண்டர் செயலி மூலம் அறிமுகமானவர்கள் என தெரிய வந்துள்ளது. போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு அதுபோன்ற செயலில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டவர்கள் என்றும், திருச்சியில் இத்தகைய நபர்களின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிரைண்டர் செயலியை உலகளவில் அதிகம் பயன்படுத்தும் நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்திலும் பிரேசில் 2வது இடத்திலும் இருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் மட்டும் இந்த செயலியை சுமார் 1 கோடி பேர் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்த செயலியை பதிவிறக்கம் செய்வதால் GPS இணைப்பை பெறுகின்றனர். அதன் மூலம் தங்களோடு தொடர்புடைய நபர்கள் இருந்தால் அவர்கள் இருக்கும் இடத்தை துல்லியமாக அடையாளம் கண்டு விரைந்து அடைய முடியும். அவற்றை பயன்படுத்தி போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுவதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.